130 பொருள் தர்றீங்க. ஆனா எல்லாமே பிராண்டடானா? சார் சந்தேகமே வேணாம், உங்க முன்னாடியே நம்ம பொருளை வச்சிருக்கோம். 32 இன்ச்சு எல்இடி டிவி, அதே மாதிரி வேல்பூல் ஃப்ரிட்ஜ், ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் பிராண்டட் வாஷிங் மிஷின். நம்ம மீனாட்சியம்மன் கோயில் ஸ்பெஷல் குங்குமம் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பாருங்க பித்தளை பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க, சில்வர் பாத்திரங்கள் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் இருக்கு. நீங்க நார்மலா வாங்கினீங்கன்னா 1,30,000 1,35,000 வரும். இது நம்ம கொடுக்கறது வெறும் 1,04,990 ரூபா. சரிண்ணா, பேசுறப்போ ஏதோ காதல கொடைக்கானல்னு சொல்லி கேட்டுச்சு. அதுவும் இந்த எங்களோட வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் வந்து ஸ்பெஷல் ஆஃபரே தருவாரு. அண்ணே தந்துருவீங்களா? கண்டிப்பா, உங்க பேஜை பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிஃப்ட் பண்ணி கொடுத்துருவோம். இங்க இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கிறனால நீங்க தாராளமா அந்த சீர்வரிசையை நீங்க வாங்கி கொடுத்துடலாம். மதுரை மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா பிஏசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்னிச்சர்ங்கிற கடையில தாங்க இருக்கோம். இந்த கடை எங்க இருக்குன்னா மதுரையில அரசரடி பக்கத்துல தாங்க இருக்கு. இந்த பக்கம் ஜெயராம் பேக்கரி இருக்கு, இந்த பக்கம் சோழமலை தியேட்டர் இருக்கு, ஆப்போசிட்ல ரயில்வே கிரவுண்ட் இருக்கு. ஸோ இந்த லொகேஷன்ல தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த கடையில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடையோட ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 10,000ல இருந்தே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 5,500ல இருந்தே வாஷிங் மிஷின் ஸ்டார்ட். இங்க எல்லா விதமான உட்டன் பர்னிச்சரும் இருக்கு. இது எல்லாமே உங்களோட சொந்த தயாரிப்புன்னு சொல்றாங்க, அதனால உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. அது போக இங்க சோபா செட்ல நிறைய மாடல்ல சூப்பர் டிசைன்ல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணி. இதோட வைரமகள் திட்டம்னு சொல்லி கல்யாண சீர்வரிசைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க. அதுதான் இங்க பெஸ்ட் ஆஃபரே. அது என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். இந்த கல்யாண சீர்வரிசையில வைரமகள் திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு சார்கிட்டே கேட்டுடலாம். சார் வணக்கம் சார். சார் உங்க கடையில வந்து ஸ்பெஷல் ஆஃபரா இப்போ அந்த வைரமகள் திட்டம் போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம். ஆமா, அந்த திட்டம் என்னன்ற நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா என்னென்ன அதுல ஆஃபர் போட்டிருக்கோம், எத்தனை பொருள் வருது, அந்த காம்போனா என்ன ஆஃபர், இது நம்ம எதுக்கு இங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களும் அதை கஸ்டமர் எல்லாருமே நீங்க சொல்லுங்க. இதுதான் அந்த திட்டம்ன்றது, வைரமகள் கல்யாண சீர்வரிசை திட்டம். அதாவது கல்யாணம்ன்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. நம்ம ஒரு பொண்ணை நல்லபடியா பெத்தெடுத்து நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அப்படி கட்டி கொடுக்க போற பொண்ணு நல்லபடியா வாழ்றக்காண்டி நம்ம செய்யறது தான் சீர்வரிசைன்றது. அதுவும் நம்ம மதுரையில வந்து பாத்தீங்கன்னா சீர் செய்யறதுல நம்ம ஊரே மெச்சு செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு திட்டம் தான் வைரமகள் சீர்வரிசை திட்டம். இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 110 பொருள் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 110 பொருள் என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்இடி, அதுக்கப்புறம் மர கட்டில் கொடுக்குறோம், மர பீரோ கொடுக்குறோம், மெத்தை கொடுக்குறோம், டைனிங் டேபிள் கொடுக்குறோம், சோபா செட்டு கொடுக்குறோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை ஐட்டம் வருது, சில்வர் ஐட்டம் வருது, பிளாஸ்டிக் ஐட்டம் வருது, ஈயம் வருது, குத்து விளக்கு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண பாய், ஜமுக்காலம், தலைவணி, இந்த சின்ன பிள்ளை சங்கு, தொட்டில் கம்பு, சோப்பு டப்பா, பவுடர் டப்பா, அந்தூருண்டை, கண்மை, உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தம் ஒரு 110 பொருள் நம்ம போட்டிருக்கோம். ஆனா இதுல வரது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 130 பொருள் வருது. இந்த 130 பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டு சிதமா தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதாவது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப நம்ம பிஎஸ்சி எலக்ட்ரானிக் பர்னிச்சர் கடையோட சீராவும் இருந்து போகுது அப்படின்ற ஒரு நம்ம நல்ல எண்ணத்தோட இந்த வைரமல் சீர்வரிசை திட்டத்தை கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குறது நம்ம மீனாட்சியோட நம்ம ஒரு குங்குமத்தையே நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம போற இடத்துல நம்ம பொண்ணு நல்லபடியா வாழணும், 16 பெற்று பெருவாழ் வாழுன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி போற இடத்துல சந்தோஷமாவும் நல்லா பிள்ளைகுட்டியோட சந்தோஷமா இருக்குன்றக்காண்டி நம்ம தாளம்பு குங்குமத்தோட மீனாட்சியோட நம்ம பிரசித்தி பெற்ற அந்த குங்குமத்தையும் கொடுக்குறோம். நம்ம கடை பேரும் என்னைக்கும் சொல்லணும், பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும். இதுதான் நம்ம திட்டம். இந்த திட்டத்தோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மொத்தம் 110 பொருள், நம்ம 130 பொருள் கொடுக்குறோம். இது நீங்க எவ்வளவு வருன்ற நீங்களே அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, இது எவ்வளவு வருன்றது. இல்ல எப்படி சார், ஒரு 1,30,000 1,30,000? இல்ல அந்த அளவுக்குலாம் நம்ம வேணாம். இப்ப நார்மலா ஒருத்தவங்க ஒரு சாதாரண மக்களும் நம்ம பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அப்ப அவங்களோட மனநிலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது நீங்க நார்மலா வாங்கினீங்கன்னா 1,30,000 1,35,000 வரும். இது நம்ம கொடுக்கறது வெறும் 1,04,990 ரூபா. சூப்பர் சார், சூப்பர். 130 பொருள் வரும். தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுக்குறோம். எங்கனாலுமே வந்து நம்ம எல்லா கஸ்டமருக்குமே நம்ம டெலிவரி அனுப்பிச்சு விடுறோம். உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம் தான், எதுவுமே சாதாரண ஐட்டம் கிடையாது. எல்லா பொருள் வாங்கினாலுமே உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி வந்துடும். ஒரு வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரையும் வாரண்டி கொடுக்குறோம். உங்க தலைமுறையா நம்ம பொருள் பேர் சொல்லணும். அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். ஏதோ இன்னைக்கு விற்கிறோம் நாளைக்கு அந்த பொருள் முடியுன்றதெல்லாம் கிடையாது. நார்மலா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண காம்போ மட்டும் கிடையாது, 3 கல்யாண காம்போ வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொன்மகள் சீர்வரிசை, தங்கமகள் சீர்வரிசை, வைரமகள் சீர்வரிசை. நீங்க இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வைரமகள் சீர்வரிசை. இது ஃபுல்லா நீங்க அப்படியே ஒரு வண்டியில ஏற்று போனாலும் உங்க ஊரே மெச்சு போய் நின்றோம். இவ்வளவு பொருள் எங்க வாங்கினேன்னு கேட்பாங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். இதுல எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா பொன்மகள் சீர்வரிசைன்னு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது ஒரு 14 வகையான பொருட்கள் கொடுக்குறோம். அது வந்து வெறும் 25,000 ரூபாய் தான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்கமகள் சீர்வரிசைன்னு கொடுக்குறோம். அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 30 பொருள் கொடுப்போம். அது வந்து வெறும் 65,000 ரூபாய் தான். நீங்க 25,000ல இருந்து 65,000 1,04,000 ரூபாய்
இந்த வரையும் நம்ம வேரியன்ட்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்போ வேணாலுமே நீங்க நம்ம கடைக்கு நீங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே நம்ம உங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே கொடுத்துருவோம். உங்களுக்கு டோர் டெலிவரி எல்லாமே இருக்கு. அது போக வந்து இதுல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நம்மகிட்ட சீர்வரிசை வாங்குறீங்க, உங்களை வெறும் கையோட அனுப்ப மாட்டோம். ஓகேங்க. நீங்க புதுமண தம்பதிகளா இருக்கிறீங்க, நீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்ம கொடைக்கானலுக்கு எங்களோட செலவுல நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். இதுதான் நம்ம கடையோட பெஸ்ட். எதுவுமே சொல்ல மாட்டோம். நம்ம செய்யணும், அடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம கடையை தேடி வரணும், அடுத்து உங்க பிள்ளைங்க நம்ம கடையை தேடி வரணும். இதுதான் நம்ம கடையோட மெயின் கான்செப்ட். நம்ம வந்து சீர்வரிசை நல்ல பொருளா நல்லபடியா எல்லாரும் நல்லா வாழன்ற நல்ல எண்ணத்தோட கொடுக்குறோம். நல்லபடியா வந்து வாங்குங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும் நம்ம கடையில. சார் படபடான்ட்டு நிறைய பேசிட்டீங்க. சரி, எத்தனை பொருள் சொன்னீங்க? மொத்தம் நம்ம இப்போ சொல்லியிருக்க 110 சார். ஓகே. நம்ம கொடுக்கறது 130 கொடுக்குறோம். ஓ, அந்த 20 பொருள் பொருளா? நீங்க பார்த்து ஆச்சரியப்படுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா 20 பொருள் சொல்ல மாட்டோம். 130 பொருள் நம்ம கொடுக்குறோம் சார். 130 பொருள் தர்றீங்க. ஆனா எல்லாமே பிராண்டடானா? சார் சந்தேகமே வேணாம். உங்க முன்னாடியே நம்ம பொருளை வச்சிருக்கோம். இது வேல்பூல் கம்பெனி. 10 வருஷம் வாரண்டி வந்துரும் உங்களுக்கு. ஓகே. ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே வந்துரும். இது கென்ஸ்டார் கம்பெனி 6.5 கிலோ டாப் லோடு வாஷிங் மிஷின் நம்ம கொடுக்குறோம். செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரிலாம் கொடுக்கல. மரக்கட்டில் கொடுக்குறோம். மரக்கட்டில பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். சரி சரி. மரம் பர்னிச்சர் புறமே நம்ம தான் சொந்தமா தயாரிக்கிறோம். உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். அது போக பீரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மர பீரோ, வார்ட்ரோப் பீரோ, 2 டோர் டைமண்ட் பீரோ நம்ம கொடுக்குறோம். அதே போக ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா ஸ்டாண்டு, மெத்த எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான் சார். நீங்க செக் பண்ணியே வாங்கிக்கோங்க. நம்ம வந்து இவ்வளவு பொருள் ரேட்டு குறைச்சு கொடுக்கறதுனால அன்பிராண்டு கொடுக்க மாட்டோம். எல்லாமே பிராண்டட் வாரண்டியோட இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, இவ்வளவு கொடுக்குறீங்க, அதுவும் கேரண்டியா கொடுக்குறீங்களே, சந்தோஷம். இவங்க இன்னைக்கோ நாளைக்கோ விற்கணும்னு நினைச்சு விற்கல, பரம்பரையா இங்க வந்து வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட விற்கிறாங்க. இதுக்காண்டியே நீங்க தாராளமா இங்க வாங்க வரலாம். ஓகேண்ணா, நீங்க இவ்வளவு ஆஃபர் சொல்றீங்க, உங்களோட சொந்த ப்ராடக்ட்ன்றீங்க. ஆனா கல்யாணத்துக்கே கொஞ்சம் செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா சீர்வரிசைக்கு இவ்வளவு பணம் ஒதுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வச்சிருக்கீங்களா? இல்ல, சீர்வரிசைக்கு அவங்க வாங்க ஃபுல் பணம் கட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இஎம்ஐ நம்ம கிட்ட இருக்கு. அவங்க சுலப தவணையிலையும் கட்டிக்கலாம். சுலப தவணை வசதியும் இருக்கு. அவங்க இந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு தவணை முறையில மாசமா கூட கட்டிக்கலாம். அதாவது யாருக்கு எந்த சிரமம் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி நம்ம இந்த திட்டத்தை போட்டிருக்கோம். அது வந்து நீங்க இஎம்ஐ மூலமா நீங்க வாங்கினாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணிருப்பீங்க, அதோட இங்க இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கிறனால நீங்க தாராளமா அந்த சீர்வரிசையை நீங்க வாங்கி கொடுத்துடலாம். நீங்க அடுத்து மாசம் பே பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் தான் சார் சொல்றாரு. ஆனா டெலிவரி ஃபெசிலிட்டி எப்படின்னா, இப்ப மதுரைனா நீங்க அனுப்பிடுவீங்க, கொஞ்சம் வெளியூரா இருந்தா வேலூர் அதெல்லாம் நீங்க எது பத்தியுமே கவலைப்படணும். நீங்க நம்மகிட்ட பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் டெலிவரி அனுப்ப வேண்டியது எங்களோட பொறுப்பு. உங்க வீட்டுக்கு வந்து பொருள் வந்து சிறப்பான முறையில சேர்ற வரை நாங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நல்ல பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ல நம்ம ரெகுலர் பிசினஸ் டைப் பண்ணி வச்சிருக்கோம். அவங்ககிட்ட நாங்களே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க வந்து பொருள் எப்படி வரும், உடஞ்சு வருமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க ஃபீல் பண்ணாங்கன்னா 100% நல்ல பொருளை உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ற வரை எங்களோட பொறுப்பு தான். ஒன்றும் கிடையாது. இப்போ வெளியூர்ல இருந்து வாங்குறாங்கன்னா நம்ம கடை நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன பொருள் இருக்கு, எனக்கு வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க முடியுமான்னு கேட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவே அவங்க கால் பண்றாங்க. இல்ல எனக்கு வாட்ஸ்அப் மூலியமா ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்க அட்ரஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டா போதும். அந்த அட்ரஸ்லயே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். அவங்க வந்து அலையணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. என்ன பொருள் கொடுக்க போறோமோ அந்த பொருளை பூராமே அவங்களுக்கு நம்ம வந்து செல்லுல வாட்ஸ்அப்ல எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருவோம். அதை பார்த்துட்டு அவங்க நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தா போதும். நீங்க ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க நம்ம இதுலயே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஓகே. நீங்க வீடியோ கால் கூப்பிட்டு கூட எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. வீடியோ கால்ல வந்தாலும் சரி, வீடியோ கால்லயே நம்ம பார்த்துட்டு பொருளை பூரா காமிப்போம். இங்க உள்ள பொருளை அவங்க பார்த்து அப்படியே எடுத்துக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. வீட்டுல வந்து இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க காசை கொடுத்து விடலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் தாராளமா ஆர்டர் புக் பண்ணலாம். உங்க வீட்டுக்கே வந்து இறங்கிடும். நிறைய ஆஃபர் சொல்லியிருக்காரு, நீங்க தாராளமா வரலாம். அதுவும் இந்த எங்களோட வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் வந்து ஸ்பெஷல் ஆஃபரே தருவாரு. அண்ணே, தந்துருவீங்களா? கண்டிப்பானே. உங்க பேஜஸ் லைக் பண்ணிட்டு உங்க மூலியமா வராங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன ஆஃபர் இருக்கோ அவங்களுக்கு வித் கிஃப்டோட பண்ணி கொடுத்துருவோம். இந்த பொருள் போய் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் உங்க பேஜை பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிஃப்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு இருக்கு. அதனால தாமதிக்காதீங்க, சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. சரிண்ணா, பேசுறப்போ ஏதோ காதல கொடைக்கானல்னு சொல்லி கேட்டுச்சு. அப்ப இங்க வாங்குற எல்லாருக்குமே நீங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போறீங்களா? வாங்குற எல்லாருமே கிடையாது. நம்மகிட்ட வாங்குற அதிர்ஷ்டசாலியில ஒருத்தவங்கள நம்ம கொடைக்கானலுக்கு வந்து நம்ம அனுப்புறோம். இந்த கொடைக்கானல் திட்டம் மாதந்தோறும் நடக்கும். ஓகே ஓகே. இந்த மாதம் ஒரு திட்டம், அடுத்த மாதம் கொடைக்கானல் திட்டம், அடுத்த ஒவ்வொரு மாதமும் கொடைக்கானல் திட்டம். அந்த புதுமண தம்பதிகள் அவங்க சந்தோஷமா இருக்கணுங்காண்டி நம்மளா இது வந்து எடுத்து பண்ற புதுவித முயற்சி இது. இப்ப கொடைக்கானல்ன்றது நம்ம குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்க போறோம். அது ஒரு அதிர்ஷ்டசாலி தம்பதியை நம்ம கொடைக்கானல் நம்ம அனுப்பிச்சு போறோம். நம்ம செலவுல அனுப்பிச்சு போறோம். ஓகே, சூப்பர்ண்ணா. சார் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த கல்யாண சீர்வரிசை வாங்குனீங்கன்னா அதுல ஒரு தம்பதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஜோடி கொடைக்கானல் அனுப்புறாங்க அப்படிங்கிறத சார் சொல்றாரு.
ஸோ அந்த ஜோடி நீங்களா கூட இருக்கலாம், முதல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா, இந்த 1,04,990 பெஸ்ட் சூப்பர் ஆஃபர் தான். இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆஃபர்? தான் நம்ம இந்த சீர்வரிசை திட்டம் போடுறப்பே 3 விதமா போட்டுட்டோம். சரி சரி. ஒண்ணு வந்து பொன்மகள் திட்டம், தங்கமகள் திட்டம், வைரமகள் திட்டம். இந்த 3 சீர்வரிசை. அதாவது பொன்மகள்ல வந்து பாத்தீங்கன்னா 25,990 சீர்வரிசை இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 66,990 சீர்வரிசை இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து 1,04,990. யாருமே சீர்வரிசை நம்மளால வாங்க முடியல அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. நம்ம மகளை வந்து நல்லபடியா கட்டி கொடுக்கின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் நாங்களும் பிஎஸ்சியோட தாய் வீட்டு சீதனமா தான் இந்த 3 சீதன திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது வந்து எங்கேயுமே வெளியே யாராலுமே கொடுக்க முடியாது. நம்ம பெஸ்டா கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா தாராளமா நம்ம கடைக்கு போன் போட்டு நீங்க சொல்லுங்க, நம்மளே உங்களை அனுப்பிச்சிருக்கோம். அப்போ கல்யாண சீர்வரிசை 25,000 ரூபாய் பட்ஜெட்லயே இருக்கு, 66,000 ரூபாய் பட்ஜெட்லயே இருக்கு. இப்போ நம்ம கல்யாண சீர்வரிசை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மங்களகரமா நம்ம மீனாட்சி ஸ்பெஷல், நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்பெஷல் குங்குமம் வச்சிருக்காங்க. ஆமா ஏமா பரவாயில்லைங்க, சரியான வெயிட்டா விளக்கு வச்சிருக்காங்க. சும்மா பார்வைக்காண்டிலாம் வைக்கல, நல்ல வெயிட்டான குத்து விளக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பாருங்க பித்தளை பாத்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க, சில்வர் பாத்திரங்கள் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் இருக்கு. இங்க பாருங்க, இட்லி குண்டா வரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணாம எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, தொட்டில் கம்பு இருக்கு, சங்கு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசம் கழிச்சு தேவைப்படுறது எல்லாமே இப்பே கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, அயன் பாக்ஸ், 3 ஜாரோட மிக்சி, சீலிங் ஃபேனு, ஆப்பச்சட்டி, டேபிள் டாப் கிரைண்டர். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் பிராண்டட் வாஷிங் மிஷின். அதே மாதிரி வேல்பூல் ஃப்ரிட்ஜ், 32 இன்ச்சு எல்இடி டிவி. இதோட உங்களுக்கு சூப்பர் உட்டன் கட்டில். இங்க பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அசத்தலான பூஜா ஸ்டாண்டு, அதை விட புது மாடல்ல மர பீரோ. அது போக பாய், குண்டு பெட்ஷீட்டு, தலகாணி. அதோட இங்க பாருங்க, சின்ன பசங்க உட்கார்றதுக்கு ஒரு சேரு, பெரியவங்க உட்கார்றதுக்கு ஒரு சேரு, அதோட மூடியோட ஒரு பிளாஸ்டிக் வாளி. என்ன தட்டுமுட்டு சாமான் இவ்வளவு வச்சிருக்கீங்க, என்னென்ன இருக்கு சொல்லுங்க? ஆமாண்ணே, பேசன் ஒண்ணு இருக்குண்ணே, அதுக்கு பக்கத்துல தாம்பாளம், தாம்பாளத்துல 3 கரண்டி இருக்கு பாருங்க. ஒன்னு ஜார்னி, ஒன்னு தோசை கரண்டி, இன்னொன்னு வந்து அன்ன கரண்டி. அது போக வந்து சாப்பிட்றதுக்கு, பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு, அப்புறம் குழந்தை கிடைச்சாலும் அதுக்கு ஒரு 3 தட்டு வச்சிருக்காங்க. அது பக்கத்துல பாருங்க, ஸ்பூன் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, 4 ஸ்பூன் வச்சிருக்காங்க, கரண்டி மாதிரியே இருக்கு. அது பக்கத்துல பாருங்க 2 கரண்டி, ஒரு குழம்பு கரண்டி, ஒரு ரசக்கரண்டி. அதுக்கு பக்கத்துல வந்து கறி தட்டு, சின்ன சின்ன கறிகள் வச்சுக்கிறதுக்காண்டி தட்டு. இது வடிகட்டி, டீ வடிகட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அது பக்கத்துல வந்து தண்ணி ஜக்கு. அது பக்கத்துல வந்து அரைக்காப்படி சொலக்கு. அதுக்கு பக்கத்துல அரை அரைக்காப்படி, காப்படி, அரைப்படி, முழுப்படி வச்சிருக்காங்க. அது போக 6 டம்ளர் இருக்குன்னா 6 டம்ளர் இருக்கு. ஒரு செம்பு, ஒரு ஜக்கு, ஒரு தூக்கு ஒன்று. அது போக டிஃபன் கேரியலு, 2 அடுக்கு சட்டி வச்சிருக்காங்க. அது போக 3 ஒரு சின்ன சின்ன சட்டியெல்லாம் இருக்கு. ரசம் ஒன்று, சாம்பார் ஒன்று, குழம்பு ஒன்று எடுக்கிறதுக்கு. அது போக வாளி, பூவாளி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இவ்வளவும் இருக்கு. அது போக வந்து அருவாமனை இருக்கு. பொங்கல் கலக்கிறதுக்கு பித்தளை கரண்டி ஒன்று இருக்கு. அஞ்சரை பெட்டி, அப்புறம் பூரி கட்டை, சப்பாத்தி கட்டை, அப்புறம் வடிகட்டுறதுக்கு இட்லி கொப்பரை, ஒரு வடை சட்டி, ஒரு சின்ன சட்டி ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. அது போக பவுடர் டப்பா, சீப்பு, அந்துருண்டை, கண்மை, சோப்பு டப்பா, மொத்து கரண்டி. அது போக பருப்பு கடையிற மொத்து, இது தயிர் கடைகிறது ஒன்று, குடம் ஒன்று, துணி அலசுறதுக்கு பெரிய வாளி, பக்கெட் எல்லாமே. ஆமா.